இந்த வரி செலுத்துறத மிக பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அல்லது இந்த முறைமையிலேயே மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. 1,00,000 வருமானம் பெறுற அல்லது சம்பளமாக பெறுறவங்களுடைய வரி அப்படின்றது இல்லை. 1,00,000க்குள்ள எந்த விதமான வரியும் இப்போ இல்லை. இந்த எண்ணிக்கையை இந்த தொகையை 1,50,000 லட்சமாக மாற்றிருக்காங்க. அதாவது 1,50,000 லட்சத்துக்குள்ள இனி வருமானம் பெறவங்க வரி செலுத்த தேவையில்லை. இது இப்போ இருக்க போகிற புதிய நடைமுறை. இதுக்கு பிறகு வார வருமானம், அதாவது ஒருத்தர் 1,50,000 லட்சத்துக்கு தானே உள்ளதானே வரி செலுத்த தேவையில்லை. ஒருத்தர் 2,00,000 சம்பளம் எடுக்கார் அல்லது வருமானம் அவருக்கு வருதுன்னு சொன்னால் மேலதிகமாக வார 50,000 அதுக்கு நீங்கள் வரி செலுத்தணும். அல்லது 1,00,000 2,00,000 சம்பளம் எடுக்காரு இல்லை 2,00,000 வருமானம் வருது, அந்த 1,00,000க்கு 1,00,000 தாண்டி வார அந்த 1,00,000க்கு வரி செலுத்தணும். இந்த வரி எவ்வளவு செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் 12% அல்லது 18% செலுத்தப்பட வேண்டியிருக்கும். இது சரியாக எனக்கு தெரியலை, தேடி பார்த்த அளவில் 12 அல்லது 18% இருக்கலாம். இதுதான் இப்போ இருக்கிற நடைமுறை. இது 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் வரும்போது வரியுடைய தொகை மாறும். இப்போ இருக்கிற நடைமுறை என்னன்னு சொன்னால் குறைந்த வருமானம் பெறவங்களுக்கு குறைந்த வரியும் அதிக வருமானம் பெறவங்களுக்கு அதிக வரியும் தான் இருக்குது. முதல் அப்படி இல்லை, மாறி இருந்தது. அதிக வருமானம் பெறவங்களுக்கு குறைந்த வரி, குறைந்த வருமானம் பெறவங்களுக்கு அதிக வரி இருந்தது. இதை மாற்றிருக்காங்க. இதுதான் இப்போ சாதாரணமாக இருக்கிற விஷயம். அதோட இன்னொரு விஷயம், பேங்க்கில் நீங்கள் ஒரு வருமானம் பெறுவரால், அதாவது டிபாசிட் பண்ணி அதில் வர வட்டி மூலமாக உங்களுடைய வருமானம் இருக்குன்னு சொன்னால் அதனுடைய வருமான வரி 5% ஏற்கனவே இருக்குது. ஆனால் அதை 10% மாற்றிருக்காங்க. இது நீங்கள் இது சிலருக்கு சலுகை இது வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இது எப்படியான சலுகைன்னு எனக்கு தெரியல. அதாவது நீங்கள் இதை மட்டும்தான் நம்பி இருக்கீங்க, இதனால் வார வருமானம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது, இதில் 1,50,000 லட்சத்துக்குள்ளே தான் இருக்குது அல்லது 1,00,000 தான் வருதுன்னு சொன்னால் அதை நீங்கள் வருமான வரி திணைக்களத்தோடு பேசி அது தொடர்பான உங்களுடைய நிபந்தனைகளை முன்வைத்து நீங்கள் அது ஓகே இது உங்களுடைய வருமானத்துக்கு பெரிய அளவான பாதிப்பை இந்த வரி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கான சலுகைகள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வருமான வரி திணைக்களத்தோடு பேசி செய்ய வேண்டிய விஷயம். அதுக்கும் ஜனாதிபதியினுடைய உரையில் சலுகைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தார்.